ஜூலை 6 முதல் 7ஆம் தேதிகளில் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் பிரிக்ஸ் மாநாடு நடைபெறவுள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் முன்னேறிய G7 நாடுகளுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ். தொடக்கத்தில் இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளே இருந்தது. இந்தியா பொருளாதார ரீதியில் பெரும் வளர்ச்சி பெற்று வரும் நிலையில் பல்வேறு நாடுகளும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஆர்வத்துடன் இணைந்து கொண்டன. இதனால் தற்போது G7 உச்சி மாநாட்டிற்கு இணையாக பிரிக்ஸ் மாநாடும் சர்வதேச அளவில் பேசுபொருளாக உருவாகியுள்ளது. இதில் பாரத பிரதமர் மோடி தொடங்கி அனைத்து உறுப்பினர் நாட்டு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் இந்த முறை நான் பங்கேற்க முடியாது என்று திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். சர்வதேச அளவில் பேசப்படும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஜி ஜின்பிங் பங்கேற்க மறுத்துள்ளது ஏன் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஜி ஜின்பிங் பங்கேற்க மறுத்ததற்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் உள்ளது. உலக வல்லரசாக தன்னை கருதி கொள்ளும் சீனா பிரிக்ஸ் மாநாட்டை பயன்படுத்தி பிற நாடுகளின் மீது பொருளாதார ஆதிக்கத்தையும் செலுத்த முயன்று வருகிறது. முக்கியமாக பிரேசில் நாட்டை தனது வலையில் வீழ்த்துவதன் மூலம் தென் அமெரிக்காவை முழுவதும் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதை சீனா உணர்ந்துள்ளது. எனவே கடந்த மே மாதம் சீனா வந்த பிரேசில் அதிபர் லூலா டா சில்வாவிற்கு ராஜ மரியாதை அளித்து கௌரவப்படுத்தியது. பதிலுக்கு பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்கு விசேஷ மரியாதை அளிக்கப்படும் என்று சீனா எதிர்பார்த்தது. ஆனால் நடந்ததே வேறு. சீனாவின் எண்ணத்தை புரிந்து கொண்டதாலோ என்னவோ பிரிக்ஸ் மாநாடு முடிந்ததும் சீன அதிபருக்கு பதில் பாரத பிரதமர் மோடியை அரசு விருந்துக்கு அழைத்துள்ளது பிரேசில். இதன் மூலம் இந்தியாவுடன் நெருங்கிய பொருளாதார ராணுவ உறவை அந்நாடு மேம்படுத்த போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதை கேட்ட ஆத்திரத்தில்தான் ஜி ஜின்பிங் மாநாட்டிற்கு வராமல் ஒதுக்கி கொண்டுள்ளார். அவருக்கு பதிலாக சீன பிரதமர் லீ சியாங் கலந்து கொள்வார் என்று சீனா அறிவித்துள்ளது. மற்றும் ஒரு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.